ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சவுதி அரேபியால இப்போதைக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, ஒரு பாகிஸ்தானி பெண்ணு ஒருத்தவங்க சவுதி அரேபியா மதினாவுல பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியிருக்காங்க. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, பொதுவா சவுதி அரேபியாவில் நீங்க உம்ராக்காண்டி வந்திருந்தாலும் சரி, விசிட்டிங் விசால இருந்தாலும் சரி, இங்க வேலை பார்க்கறவர்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ரூல்ஸ் படி போலீஸ்காரன் நம்மளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணையில அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது அனைவருடைய கடமை. அப்படி ஒத்துழைக்காத பட்சத்துல பல பேரை தண்டனைக்கு உட்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க இந்த சவுதி அரேபியால. அதனால மக்கள், நீங்க சவுதி அரேபியால இருக்கீங்க அப்படின்னா போலீஸ்காரங்க உங்களை கூப்பிட்டு விசாரிக்கையில அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. அதுதான் சிறப்பா இருக்குமே தவிர அவங்களோட ஆர்கியூ பண்றதோ இல்ல அவங்களோட தாக்குதலுக்கு முற்படுதோ இது மிகவும் தண்டனைக்குரிய குற்றமா சவுதி அரேபியால கருதுவாங்க. அதனால பாதுகாப்பா இருந்துக்கங்க. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு டீடைல பார்ப்போம். சவுதி அரேபியால மதினாவுல உம்ரா செய்யறதுக்கு வந்த ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வயதான முதியவர் அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியிருக்காங்க. பொதுவா சவுதி அரேபியாவில் மக்கா மதீனா போன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே பேரிகார்டு போட்டு தடுத்திருப்பாங்க. சில பகுதிகளில் சில வழிகளில் சில சமயங்கள்ல அவங்க மக்கள் செல்றதுக்கு அலௌடு இல்லை. மதீனால பொறுத்தளவுக்கு அதிகமான இடங்கள்ல பெண்கள் போறதுக்கு அலௌடு கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் தான் அதிகமாக போற மாதிரி இருக்கும். பெண்களுக்கு சில வழிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலைக்காக. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு வயசான ஒரு அம்மா தன்னோட தடை செய்யப்பட்ட பகுதியில போகிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அங்க இருந்தப்ப அதிகாரி அவங்க அந்த பெண்ணை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு. அப்படி சமயத்துல அந்த தடுக்க சமயத்துல அந்த பெண்ணுக்கும் அந்த பாதுகாப்பு அதிகாரிக்கு இடையிலேயே வாக்குவாதம் ஊன்றி அந்த பெண் தன் கோபத்தை வெளிக்காட்டு விதமா அந்த அதிகாரியை கன்னத்துல அரைஞ்சிட்டாங்க. அப்படி அரைஞ்ச உடனே அந்த அதிகாரியும் கோபம் பொறுக்க முடியாம அவரும் அந்த பெண்ணை திருப்பி தாக்கிட்டாப்ல. இப்படி தாக்குதல் பண்ணோம்னா அங்கே சுத்தி இருந்த போலீஸ்காரங்க அவங்க 2 பேரையும் பிரிச்சு அந்த பெண்ணை அங்கே அமுச்சு விட்டுட்டாங்க. இந்த வீடியோ மொபைல்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டு இது சோசியல் மீடியால அதிகமா பரவனதை பார்த்த இப்ப இந்த வீடியோ பார்த்த நிர்வாகம் இது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த போலீஸ் அதிகாரி விசாரிக்கையில போலீஸ் அதிகாரி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காப்ல. இதுல அந்த பெண் அதிகாரிக்கு உட்படாம தாக்குதனால அவருக்கு அந்த பெண் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிர்வாகம் மதிப்பு நிர்வாகம் அறிக்கை விட்டுருக்காங்க. எனவே மக்களே, நம்ம இங்க இருக்க பொழப்புக்காண்டி வந்திருந்தாலும் சரி, நம்ம உம்ரா செய்யறதுக்காண்டி வந்திருந்தாலும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுக்கு கீழ்ப்பட வேண்டியது நம்மளோட கடமை. அதை மீறும் பட்சத்துல நம்ம தேவையில்லாத விளைவுகளை சந்திக்க நேரிடுது. இப்படிதான் அந்த பெண்ணோட நிலைமை ஆயிடுச்சு. இப்ப அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணை என்ன நிலைமை என்ன அப்படிங்கிற டீட்டெயில் முழுமையா விஷயம் வெளியே தெரியல. நாட்கள் செல்லதான் அவங்க பெண்ணோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். மன்னிச்சு விட்டுட்டாங்களா, எதுவும் தண்டனை கொடுத்தாங்களாங்கிறதா பிற்காலத்துல தெரியும். சவுதியை பத்தி விஷயங்களை உடனே கூட தெரிஞ்சுக்காது. நம்ம சேனல்ல மறந்துடாம ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.